இதன் விளக்கம் என்னவென்றால், ஆதியிலே இத்தேசன் அதிபராக இருந்தவன் 2018 2021 தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்தவர் யார்? எடப்பாடி பழனிசாமி. அவன் எண்ணம் நிறைவேறாது, அவன் திட்டம் நிறைவேறாது. முதலமைச்சர் ஆகிவிடுவோம் என்று நினைத்துக்கிறாரு. நான் யாருமே எதுக்கு இல்லை. ஸ்டாலின் ஆட்சி மோசமான ஆட்சி, மக்கள் தெரியும். நம்ம ஒரு ஆளுக்கும் பிரச்சனை பண்ணுறோம், செச்சுலான்னு நினச்சிருக்காரு. ஓடி இப்போ ஒருவரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாரு. அவன் எண்ணம் நிறைவேறாது, அவன் அது திட்டம் நிறைவேறாது. முதலமைச்சர்லாம் யார் எந்த அமைச்சரை போடலாம், நமக்கு எந்த நாள் வச்சுக்கலாம் என்ன திட்டம் போட்டுட்டு இருப்பார், மனசு திட்டம் போட்டுட்டு இருப்பார். செச்சுலாம் நினைக்கிறாரு. ஏன்னா டிஎம்கே வராது, மக்களுக்கு அதிருப்தியான ஓட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நடிகை நிச்சயமான விலை ஓட்ட பிரிச்சுருவாங்க. நம்ம தனியாக வந்துடலாம், வஞ்சாட்டி வந்துடலாம், மக்கள் கட்சி இருக்குது, நிறைய கூட்டணி இருக்குது, சரிங்களா? அதை வச்சு வந்த டிடிவி இருக்காது, அந்த வளர்ச்சி வந்துடலான்னு எண்ணத்தில் இருக்கிறாரு, திட்டம் போட்டுருக்கிறாரு. அவன் எண்ணம் நிறைவேறாது, அவன் திட்டம்